ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது டவா 4 சேனல் டிவிஆர் பார்த்துட்ருக்கோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HVR 4B04-V2 வெர்ஷன் 2 மாடல் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து நம்ம ரீசெட் பண்ணோம், நம்ம மறந்துட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மறந்துட்டோம், ஏதோ ஒரு பாஸ்வேர்டு நம்ம வச்சுருக்கோம், ஏதோ மறந்துட்டோம், நம்மளுக்கு தெரியல, நம்ம ஃபர்கெட் பண்ணோம் அப்படின்னா 2 ஆப்ஷன் இருக்குங்க. ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் டைரெக்டாக மெயில் ஐடிக்கு இப்போ கொடுத்துருக்கீங்க, நம்ம பண்ணலாம் அப்படின்னா மெயில் ஐடியில் கொடுத்து நம்ம ரீசெட் பண்ணிக்கலாம். இப்போ மெயில் ஐடியும் நம்ம கொடுக்கல அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது தவா DVR 4 சேனல் பார்த்துட்ருக்கீங்க. இதோட போர்டு இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நான் பவர் சப்ளை எல்லாம் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஹார்ட் டிஸ்கோட பவர் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம ஜம்பர் வந்து ரீசெட் பண்ணலாம். இதில் ஜம்பர் ரீசெட்டுன்னு சொல்லிட்டு J1 அப்படின்னு எங்கன்னா கொடுத்துருக்காங்களா நம்ம கிளியராக பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். மேக்ஸிமம் எதுவும் கொடுக்கல. இப்போ எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் கெப்பாசிட்டருங்க. இந்த மாதிரி மாடல்லாம் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் போடலாம். கெப்பாசிட்டருக்கான ஸ்பேஸ் அது. இப்போ வேறு ஆப்ஷன் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், பாருங்கள். உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கலாம், மேபி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க, பாஸ்வேர்டெலாம் போயிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மல்டிமீட்டர் எடுத்து செக் பண்ணிக்கோங்க. வோல்டேஜில் நீங்கள் 20ல் வைங்க, இல்லை 200ல் வச்சுக்கோங்க. நான் இப்போ 20ல் வச்சு உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3.3 வோல்ட் வரணும். உங்களுக்கு ஜம்பர் நீங்கள் பண்ணுறீங்க, பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3.3 வோல்ட் வந்து வரணும். இது பவர் சப்ளைங்க. இது வந்து 12 வோல்ட்டு. இது வந்து பவர் சப்ளை. ஜஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நான் க்ளோஸ்அப்பில் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். கண்டிப்பாக சப்போர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கெப்பாசிட்டர் இதிலலாம் நீங்கள் வைக்காதீங்க. ஜஸ்ட் இங்கே ஒரு ஜம்பர் இருக்குது உங்களுக்கு. இதில் 2 ஷேப் இருக்குது பாருங்கள். ஒன்று ஸ்கொயர் ஷேப் இருக்கும், ஒன்று ரெக்டாங்கிள் ஷேப் இருக்கும். நான் ரெக்டாங்கிளில் வச்சுருக்கேன். நம்மளுக்கு 3.3 வோல்ட் வருதுங்க. அப்போது இதுதான் ஜம்பர் பண்ண வேண்டியதுக்கான ரீசெட் பட்டன். இது தான், சரிங்களா? இது ஒன்றும் இல்லைங்க, 2 வயர் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வயர் 2 சைடு 2 கிளிப் மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் டைரெக்டாக பவர் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. நான் இப்போ பவர் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடுறேன். பவர் ஆஃப் பண்ணியாச்சுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதில் ஷார்ட் பண்ணிடலாம். ஜஸ்ட் நம்ம இதில் ஷார்ட் பண்ணணும். ப்ளஸ் வந்து பவர் ஷார்ட் பண்ணியாச்சுங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு வந்து பவர் சப்ளை நம்ம கொடுத்துடலாம். பவர் சப்ளை கொடுத்தோன்னா லாங் பீப் வரணும். மானிட்டர் பாருங்கள். அவ்வளோதாங்க, ரீசெட் ஆகிடுச்சு. பவர் வந்து இப்போ வந்து நம்மளுக்கு ரீசெட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஜம்பர் எடுத்த உடனே நம்மளுக்கு 2 செகண்டில் டிஸ்பிளே வந்துடும். டிஸ்பிளே வந்துடுச்சுங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் ப்ராக்ரஸ் ப்ளீஸ் வெயிட்னு சொல்லிட்டு வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம டேரெக்ட் பயாஸில் ஃப்ரண்ட்டில் போய்டுவோம். நம்ம இந்த டிவிஆரில் இன்னொரு கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா பயாஸ் ப்ராப்ளம்னா சிமாஸ் ப்ராப்ளம் இருக்குங்க. நம்ம ஸ்டார்டிங் பேஜ் ஃபஸ்ட்டு நம்ம டிவிஆர் எப்படி இருக்கும் அப்படின்ற ஸ்டார்டிங் பேஜுக்கு வந்துட்டோம். நம்ம பாஸ்வேர்ட் நம்ம இப்போ வந்து நம்ம கொடுத்துக்கலாம். நம்ம இஷ்டம் தான், நம்ம என்ன பாஸ்வேர்ட் வந்தாலும் கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.